எனி டைம் மொபைல் தானா? ஆமாம், உனக்கு புத்தகம், எனக்கு மொபைலு. அது சரி. என்ன ப்ரோக்ராம் இன்னைக்கு? வழக்கம் போலந்தான். வழக்கம் போலனா? நேற்று என்ன பண்ணோம்? சும்மா இருந்தோம். அதே தான். ஆண்டவன் படைச்சேன், எங்கிட்ட கொடுத்தேன், அனுபவி ரஜன்னு அனுப்பி வச்சேன். என்ன அனுபவி ரஜன்னு மாமா சரக்கு பத்தலாமா? ஸ்கூட்டி பாட்டிங்க எங்க ஏரியாவுக்குள்ளேவா மாமா? மெதுவி மாமா. ஹலோ நண்பா, வண்டியில் என்ன பண்றீங்க? வண்டி விட தெளிவாங்க. ஏய் அமுதா, செம்ம போயில இருக்காங்க, வாய் எது விட்டாத. என்ன வண்டியை மிதிச்ச என்ன ஆளா? நாங்கெல்லாம் யாரையும் பார்ப்போம், தேரையும் இழுப்போம். என்ன என்ன மாவா? ஐ எம் ஸ்டடி, ஐ எம் ஸ்டடி. வண்டி ஏன் விழுந்தவனா கேட்டோம். அப்படிதான் உழுவா. என்ன நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. நினைக்க நினைக்க அப்படியே மண்டைக்குள்ள சுருன்னு ஏறுது. அங்கனையே அவனை தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சிருந்தா மனசு ஆறி போயிருந்திருக்கு. டேய், அதை ஏன்டா நினச்சிட்டு இருக்க? போதில் இடமா பேசிட்டு போயிட்டாங்க, விட்டு தொலையேன். விட முடியாது, விட முடியாது மாறன். நாளைக்கு அதே போதில் என்ன பண்றேன்னு தெரியாம பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுப்பேன். பார்த்து சும்மா வந்துட முடியுமா? என்ன ஜி இப்படி பேசிட்டு இருக்கான்? வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே 1000 நடக்கும். ஒவ்வொன்றையும் தலையிட்டு இருந்தா நீ நிம்மதியாக இருக்க முடியாதா? ஏய், என்னடா எவனா ஒருத்தன் தண்ணியை போட்டு வம்பிழுத்து இருக்கேன், அவன் சட்டையை பிடிச்சி 2 இருக்கிறத விட்டுட்டு. ஈசா, நீ வேறையா? அவனுங்களோட மல்லு கட்டி சண்டை போட வேண்டாம். அவன் பண்ணது தப்புன்னு நம்ம உணர வைக்கணும். ஓகே, நல்லது, பேசுவான். அப்பவும் அவன் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னான்னா அவனை என்ன பண்ணுறது? பொலன்னு பொழந்துட வேண்டியதான். நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? மாறா, யாரா அது? அவன் பேர் பிச்சுவா குமார். பேச்சுவார்த்தை பண்ற அளவுக்கு அவன் ஆள் கிடையாது. போன உடனே வெட்டு தான். ஒன்று கை இருக்கக்கூடாது, இல்லைன்னா கால் இருக்கக்கூடாது. ஈசா, இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு சாகுற வரைக்கும் அவனுக்கு பயம் இருக்கணும். அப்புறம் வர்றதை பார்த்துக்குருவான். ஈசா, சின்ன விஷயத்த பெருசாகிக்கிட்டே போற. படிப்பு வேலைன்னா அவன் வாழ்க்கை பாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு எதுலையாவது இழுத்து விட்டுறாத. என்ன போலீஸ்காரர், எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இதுக்கு நீங்க தான் முடிவு பண்ணும். ஈசா என்னன்னா கையை வெட்டுவேன் காலை வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிச்சுவா குமார் போலீஸுக்கு தொல்லையாக தான் இருக்கான். 2-3 கேஸ் இருக்கு. கையை வெட்டுறதோ காலை வெட்டுறதோ இதுக்கு தீர்வாகாது. ஆளையே போட்டுறது தான் நல்லது. அவன் பயப்படுற ஆள் இல்லை மாறா. அரை குறையா விட்டுட்டு வந்த அமுதனுக்கு தான் ஆபத்து. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரோட்டில் 1000 நடக்கும், நாம் கண்டும் காணாமல் போயிடணும். விட்டுருவாமுதா. யாரோ குட்டாச்சியை லவ் பண்ணுறேன், நீ காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு பேசாமல் குடும்பம் நடத்தப்பார். கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டிருக்கான். அவனை விட்டுட்டு குடும்பம் நடத்தணுமா, குழந்தை பத்துக்கணுமா? அசிங்கமா இல்லை? போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு சிக்கலும் வராது. அதை நான் பார்த்துக்கிறேன். காலையில் 10 மணிங்கிறது சரியாக இருக்கும். அப்போ தான் அவன் எந்திரிப்பான். ரங்கராஜன் தெரு வீட்லேயே வச்சு முடிச்சிடலாம்.
ஆனந்தனும் மாறனும் தெரு முனையில் நிற்கட்டும். ஈசனை வீட்டுக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு நீ மட்டும் போ. நேரம் பார்த்து ஆயுதத்தை எடுத்து போட்டுரு. எடுக்கிறதும் தெரியக்கூடாது, சொருகிறதும் தெரியக்கூடாது. எங்க குத்தணுங்கிறத நான் சொல்றேன். ஒரே குத்து தான். ஆடை வெட்டும் போது ஞான ஒரு சத்தம் வரும் தெரியுமா? அவ்வளோதான், முடிஞ்சிடும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் நடக்கும். ரேவடி பிச்சுவா குமார் வெட்டி கொடியனும் பேப்பரில் ஒரு ஓரத்தில் வரும். என்ன ஒரு மாதிரியா இருக்க? பயமா இருக்கா அமுதன்? தம்பி, யாருப்பா? உள்ள வாங்கப்பா. குமார் பிரண்டாப்பா நீ? குமாருக்கு எப்படிப்பா இருக்கு? என்னப்பா பேசாம இருக்க? உனக்கு எதுவுமே தெரியாதாப்பா? நைட்டு தண்ணி அடிச்சிட்டு போய் லாரியில் போய் மோதிட்டியாப்பா, ஆஸ்பத்திரியில் கிடக்குறியாப்பா. ஏன்பா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை இங்கே எடுத்து வாழ்க்கை இங்கே எடுத்து? உங்களையெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்ல பையனா தெரியுதே. நீங்களாம் சொல்லக்கூடாதா? தம்பி ஏதாவது சாப்பிட்டு போப்பா. தம்பி ஏதாவது சாப்பிட்டு போப்பா.